ஹே கைஸ், நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் ரீல்ஸ் ரியாக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். Follow me. What is your passion? I want to open a restaurant and get around 3 or 5 Michelin stars. டே வேற லெவல்ரா தம்பி. எக்ஸாமில் வந்துட்டு உன் வயசுக்கு வந்துட்டு இந்த லெவலுக்கு ஒரு எய்ம் வந்து செட் பண்ணியிருக்கேன்னா உண்மையிலே வேற லெவலில் ஒரு விஷயம்தான். உன் வயசில் வந்துட்டு எங்களுக்கெல்லாம் இந்த லெவலுக்கு நாலேஜ் வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டு தான். இப்போவே வந்துட்டு உன்னோட கோல் என்ன, உன்னோட எய்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட யாராவது கேட்டாங்க அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக்கு தான் வந்து ஆகும். எனக்கு ஒரு கோல் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை நான் வந்து செட் பண்ணவே வந்து இல்லை. ஸோ உன் வயசுக்கு ஒரு கோலை வச்சு அதை வந்து சொல்கிற பத்தியா வேற லெவல்ரா. Flashback. இவன் வயசுல எல்லாம் அந்த ஓட்டைக்குள்ள ஒண்ணு கடிக்கிறதாப்பா கரெக்டா என்னோட பேசனா பெரிய ஒரு ஷோ ஓட்டைக்குள்ள ஒண்ணு கடிக்கிறேன். என் இனமடா நீ அப்படின்ற மாதிரி இந்த ஒரு குறைசி சொல்ற மாதிரி. எஸ், அந்த வயசுலலாம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒண்ணு கடிக்கிறது அண்ட் வந்துட்டு அம்மா என்ன லஞ்ச் வந்து கொடுப்பாங்க அண்ட் வந்து என்ன வீட்டுக்கு போனாலும் வந்து சாப்பிடலாம் அண்ட் வந்துட்டு என்ன ஃபோன்ல வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம நினைப்பமே ஒழிய இவன் மாதிரி இந்த வயசுலயே வந்துட்டு ஒரு எய்ம் வந்து நம்ம செட் பண்ணியிருப்போமா அப்படின்னு கேட்டா ஒரு டவுட்டு தான். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. வாங்கண்ணா வணக்கங்கண்ணா. மை சாங்கண்ணா. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. வளரலண்ணா. இட்ஸ் மை ஃபீலிங்ண்ணா. அடி பல்லகளெல்லாம் உடைச்சு போடு. படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிடுங்க. கட்சியில சேரணுன்னு வீட்டுல சொன்னேங்கண்ணா. விடலைங்கண்ணா. விடவே இல்லைங்கண்ணா. என்ன கொடுமை சார் இது அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜயோட மைண்ட் செட் வந்து அந்த டைம்ல வந்து இருக்கும். எஸ், இந்த ஒரு பாட்டை வந்து தளபதி தான் வந்து பாடினாரு. வாங்கண்ணா வணக்கங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு கெத்தா வந்து பாடியிருப்பாரு. ஸோ அந்த பாட்டை வந்து அவர் முன்னாடியே வந்து வச்சு செய்யறது அப்படின்றது வந்து ஒரு சேடான ஒரு இதுதான். எக்ஸாம்பிள் வந்துட்டு அந்த பாட்டோட லிரிக்ஸை கூட வந்து தப்பா ஏதோ மாத்தி பண்றேன் அப்படின்ற பேர்ல வந்து என்னமோ வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற விஜய் அண்ணனோட மைண்ட் செட் வந்துட்டு ஓகே, ஏதோ வந்து எலெக்ஷன்ல வந்து நின்றுட்டோம், இந்த மாதிரி பல சம்பவங்கள்லாம் நம்ம வந்து பார்த்துதான் வந்து ஆகணும் அப்படின்ற மாதிரி இப்பவே வந்துட்டு ஓரளவுக்கு மைண்ட் செட் வந்து வந்திருக்கும். 52 வயசுக்கு மேல அதுவே பழகிறோம். எஸ், இந்த ஒரு மீம்ல இருக்கிற மாதிரி ஒரு சில குரூப்பே வந்துட்டு இருக்காங்க. எக்ஸாம்ல வந்துட்டு என்ன ஜாப் நோட்டிஃபிகேஷன் கூட வந்தாலும் பரவாயில்ல, என்ன ஏதுன்னு வந்து வாசிச்சு பார்க்காம அதுக்கு என்ன எலிஜிபிள் அண்ட் வந்து எந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் இப்படின்ற மாதிரி எதையுமே வந்து திங்க் பண்ணாம ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துட்டாலே வந்து போதும், ஆட்டோமேட்டிக்காக அதை அப்ளை பண்ண வந்து கிளம்பிடுவாங்க. எக்ஸாம்பிள் வந்துட்டு கொஞ்ச நாள் முன்னாடி நானும் இந்த மாதிரி தான் வந்து இருந்தேன். பட் இப்போ தான் வந்துட்டு ஓகே, என்னதான் வந்து நம்ம எந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அப்ளை பண்ணாலும் அதுக்கு போட்டி அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து இருக்கு. ஸோ அதனால இதெல்லாம் வந்து வேலைக்காகாது போல. அதுக்கு ஃபுல்லாக வந்து படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜாப் கிடைக்கும். மற்றபடி நம்ம ஏதோ ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் பார்த்துட்டு போய் எழுதணும் அப்படின்னா நமக்குலாம் வந்து கவர்மெண்ட் ஜாப்லாம் வந்து கிடைக்காது அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்து வந்துட்டேன். சூப்பர்ப்பா, நீ இந்த மாதிரி பேசுற பாத்தையாலப்பா. அண்ணன் அந்த போயிட்டு பேசு. நான் கேட்டு வந்து தப்பா 50 ரூபா கொடுத்து ஆம்பளை செருப்பு வாங்க வக்கு இல்லாம பொம்பளை செருப்பு போட்டு வந்திருக்க. நீங்க எல்லாம் நியாயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. எஸ், இது வந்துட்டு ஒரு வேற லெவல் மீம் தான். எக்ஸாம்ல வந்துட்டு இப்போ சூரிய வந்து சொன்னாப்ல 50 ரூபா கொடுத்து செப்பல் வாங்க வக்கு இல்லாம பொம்பளை செருப்பை போட்டு வந்து நியாயம் கேட்குறியா அப்படின்ற மாதிரி இந்த ஒரு செப்பலை பார்த்தாலே வந்து எனக்கு வந்து இரிட்டேட் தான் வந்து ஆகும். எக்ஸாம்பிள் இதை போட்டு வரவங்கலாம் வந்துட்டு என்னடா இது, இதை ஒரு செருப்புன்னு வந்து இதை வந்து கெத்தா வந்து போட்டுட்டு தராங்களே அப்படின்ற மாதிரி தான் வந்து என்னோட மைண்ட் செட் வந்து இருக்கும். ஸோ அதை வந்துட்டு இந்த மீன் கிரியேட் பண்ணவனுக்கும் வந்து இருந்திருக்கு, அந்த மைண்ட் செட் தான் வந்து இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஓகே, அப்போ நம்ம நினச்சது வந்து கரெக்டு தான், இந்த செப்பல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் வந்து இருக்கு போல அப்படின்ற மாதிரி இப்போதான் கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து இருக்கு. அண்ட் இந்த ஒரு எமோஷனை வந்து நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து அனுபவிச்சிருப்போம். எக்ஸாம்பிள் இப்போ நார்மலாக நம்ம கிரிக்கெட் விளையாட போகிறோம் அப்படின்னாலே வந்துட்டு நம்ம அதிகமாக ஆசைப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பேட்டிங் தான். நம்ம இறங்கி ஒரு 6ஆவது வந்து அடிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்து பேட்டிங் தான் வந்து அதிகம் வந்து ஆசைப்படுவோம்.
ஸோ அப்படி ஃபுல்லாக வந்து ஃபீல்டிங் வந்து நின்று 20 ஓவராக இருந்தாலும் சரி, இல்லை 8 ஓவர் 10 ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஓவர் வந்து வச்சாலும் அந்த ஃபீல்டிங்லாம் வந்து நின்று முடிச்சுட்டு பேட்டிங்கில் ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆகிற மைண்ட் செட் இருக்கே, அடாடா அதோட ஒரு இரிட்டேஷன் வந்து இருக்கவே வந்து முடியாது. ஸோ இப்போ எனக்கெல்லாம் வந்துட்டு பேட்டிங் எந்த அளவு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து வருதோ அண்ட் அதே அளவுக்கு வந்துட்டு பவுலிங்லேயே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் மக்களே, இந்த ஒரு வீடியோ வந்து இதோட வந்து என் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சமாவது வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.